ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: والله يعلم إن المنافقين لكاذبون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். மேலும் இந்த சிறப்பான துல்ஹஜ்னுடைய இறுதி வாரத்திலே அவனுடைய புனித இறை இல்லத்தில் வெள்ளிக்கிழமை என்று நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஏற்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்ன இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் தான் நாடிய ஒவ்வொரு செயல்களையும் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான். பல இடத்தில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், அடக்குமுறைகள், கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டே இருந்த பொழுதிலும் கூட இன்னல்லாஹ லைஸ பிவல்லாமின் லில் அபீத், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அநீதியையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவன் அல்ல. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா நிலைநாட்டியே தீர்வான். யாரும் அவனுடைய சக்திக்கு மீறியவர்கள் கிடையாது. இதை ரப்புல் ஆலமீன் சிறிய நிகழ்வுகளிலிருந்து பெரிய நிகழ்வுகள் வரை எல்லா நேரத்திலும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த எத்தனையோ பேர் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று மிக ஆணித்தரமாக இந்த நாட்டில் கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களை எல்லாம் அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருந்தான். யாரெல்லாம் தன்னை வல்லரசுகள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்பொழுது வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ஒரு காலகட்டம், ஒரு சில நாட்கள் வரை நாம் பாலஸ்தீனுடைய மக்களை இப்படியெல்லாம் ஒரு சின்ன ஒரு எறும்பு போல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்குள்ளே ஒரு சின்ன ஒரு எறும்பு, யானைகள் மத்தியில் ஒரு எறும்பை வைத்து இப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறானே என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே அல்லாஹ் தன்னுடைய அந்த வல்லமையை, ஆற்றலை வெளிப்படுத்துவதில் என்றும் தயங்குவதில்லை. கொஞ்சம் விட்டு பிடிப்பான். அது குர்ஆனுடைய டெர்மினாலஜியில் பார்க்கும் பொழுது இஸ்தித்ராஜ் என்று சொல்லப்படும். ஒரு மனிதனை அல்லது ஒரு நபரை ஒரு வினைக்கான எதிர்வினையை உடனடியாக கொண்டு வந்து விட்டால் அடியும் அதனால் படக்கூடிய வலியும் கொஞ்சமாக இருக்கும். அவனை ஏற விட்டு அவனை இன்னும் உள்ளே நுழைந்த அழிச்சாட்டியங்கள் செய்ய விட்டு பிறகு பிடிக்கும் பொழுது சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்திலே நாம் அவர்களை விட்டு பிடிப்போம். அப்பொழுது நாம் பிடிக்கக்கூடிய பிடியும் தரக்கூடிய அடியும் சாதாரணமாக இருக்காது. இவர்கள்
யகூதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன் வசனத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். they are not intellectuals, they are hypocrites. அவர்கள் அறிவாளிகள் அல்ல, அவர்கள் நேரடியாக மோதக்கூடியவர்கள் அல்ல. அறிவாளி நேரடியாக மோதுவான், தன்னுடைய அறிவு ஞானத்தை வைத்து நேர்மையாக நடப்பான். ஆனால் இவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். அல்லாஹ் வசனத்திலே சொல்வான், இதா ஜாஅகல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். நபியே, முனாஃபிகீன்கள் உங்களிடம் வந்து சொல்வார்கள், நாங்கள் உங்களை எங்கள் ரசூலாக, அல்லாஹ்வின் தூதராக நாங்கள் நிச்சயமாக சாட்சி சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னக லரசூலு. நபி, அல்லாஹ்வும் சாட்சி சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் அவனுடைய தூதர் தான். அதில் அல்லாஹ்வுக்கு தெரியாததல்ல, முஸ்லிம்களுக்கு தெரியாததல்ல. நீங்கள் என்னுடைய தூதர் என்பதில் நான் சாட்சி சொல்லக்கூடிய அதே நேரத்தில் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்களையும் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். உங்களை தூதர் என்று சாட்சி சொல்லக்கூடிய அல்லாஹ் உங்களை தூதர் என்று நாவால் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யகூதிகளை, நயவஞ்சகர்களை பொய்யர்கள் என்பதாக சொல்கிறான். அவர்களுடைய வார்த்தைகள் அத்தனையும் பொய்தான், அவர்கள் சொற்கள் அத்தனையும் பொய்தான், அவர்களுடைய புரோபகண்டா ஒவ்வொன்றுமே பொய்யை கொண்டு புனையப்பட்டது. அது அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டு புனையப்பட்டது அல்ல. எப்பொழுதுமே இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதி என்ன? ஒருவன் அறிவின் உச்சத்தில் இருக்கலாம், ஆற்றலின் உச்சத்தில் இருக்கலாம், உலகை ஆளக்கூடிய அறிவு ஜீவிகளை தன்னில் வைத்திருக்கலாம், ஆராய்ச்சிகளை வைத்திருக்கலாம். அது எப்பொழுது வரை அவன் அதை நேர்மையான விஷயத்திற்கு பயன்படுத்துகிறானோ, உலக வளர்ச்சிக்கும் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறானோ, அதுவரை அல்லாஹ் அவனை விட்டு பிடிப்பான். எப்பொழுது அவன் தான் மட்டும் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் வாழக்கூடாது என்பதற்காக, அநியாயத்தை அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விடுவதற்காக பயன்படுத்துகிறானோ, அல்லாஹ் கொஞ்சம் தாமதித்து அவனை பிடிப்பான். அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சூப்பர் பவராக காட்டிக் கொண்டிருந்த இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் ஆட்டம் காணக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் அவர்கள் பொய் சொல்லி எத்தனை நாடுகளை அழித்தார்கள். தீவிரவாதிகளை ஒழிக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய நாடுகள் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள். அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள், அது உலகத்திற்கே பயங்கரமானது என்று சொல்லி ஈராக்கை அழித்தார்கள். ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை அவர்கள் அணு சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வைத்திருந்தது. ஆனால் அமெரிக்காவிற்கே தெரியாமல் அந்த அணு ஆயுதத்தினுடைய அணு உண்டு தயாரிப்பதனுடைய அந்த மெத்தட்ஸை, அந்த முறைகளை அவர்களிடமிருந்து திருடி இவர்கள் அதை உருவாக்கினார்கள். அதற்கு அந்த காலகட்டத்தில் எங்கே வைத்து நாம் சோதனை நடத்துறது? இஸ்ரேல் ஒரு சின்ன கண்ட்ரி, அங்கே சோதனை நடத்தினாலே மொத்த இஸ்ரேலும் காலி ஆயிடும். என்ன செய்வது? அதை இஸ்ரேல் என்று சொல்வதை விட ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் வைத்து செய்ய முடியாது என்பதனால் அப்பொழுது பறந்து விரிந்த பூமியாக இருந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வைத்து அந்த சோதனையை நடத்தினார்கள். அப்பொழுதுதான் அமெரிக்கா சந்தேகப்பட்டு கேட்டது, நீங்கள் ஏதோ ஒன்று நடத்துகிறீர்களே, என்ன செய்றீங்க? நீங்க எதையும் வெளியே விடவே இல்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை போல் திருட்டுத்தனமாக எடுத்து ஆயுதங்களை தயார் செய்து அவன் ஒரு சூப்பர் பவரை போல் காட்டிக் கொண்டிருப்பதனால் அமெரிக்கா அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் என்பது உலகத்தினுடைய ஆக உச்சகட்டமான பணக்கார நாடுகள். முஸ்லிம்கள் ஈமானிலும் பலமானவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் பலத்தை கொடுத்திருக்கிறான். இன்று வரை நம்மை அடிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் செலவு செய்யக்கூடிய எல்லா செலவினங்களும் நம்மிடமிருந்து அவன் எடுத்து அதை நமக்கு எதிராகவே திருப்பக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பொய்யையே சொல்லி ஒவ்வொரு நாடுகளையும் அழித்துக் கொண்டிருந்தவர் நிலையில்தான் ஈரான் ரொம்பவும் ஒரு சமயோசிதமாக, ஒரு அறிவார்ந்த நிலையில் அவர்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இந்த அணு ஆயுதத்தினுடைய சோதனை நடத்த மாட்டோம் என்ற கையெழுத்திலிருந்து நீங்கினார்கள். ஏன்? என்னைக்காவது ஒரு நாள் முனாஃபிகீன்கள் வெளியாகத்தானே செய்வார்கள். என்னைக்காவது ஒரு நாள் முனாஃபிகீன்கள்
நம்மையும் ஈராக்கை போல் மற்ற இஸ்லாமிய கண்ட்ரிகளை போல் தொடதான செய்வாங்க, அப்பொழுது தேவைப்படும் என்று தற்காப்புக்கான சோதனை அது. அந்த தற்காப்பு உண்மையிலேயே உண்மையானது என்பதை இன்றைய நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஈரான் இஸ்லாமிய உலகத்தில் பாரசீகம் என்று அறியப்பட்ட ஒரு நாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ரோம் நாட்டினுடைய மன்னர் கைசருக்கு அவர்கள் லெட்டர் அனுப்பினார்கள், இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணியை அவனுக்கு முன்வைத்தார்கள். அதே போல் பாரசீக நாட்டினுடைய மன்னர் கிஸ்ராவுக்கும் அவர்கள் அனுப்பினார்கள். இரண்டும் அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு இரண்டு சுப்ரீம் பவர் வல்லரசு நாடுகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த இரண்டு நாடுகள் மட்டும்தான் கிழக்கிலும் மேற்கிலும் சிம்ம சொப்பனமாக இருந்தன. உலகத்திலே இரண்டு வல்லரசுகள் தான். ஒன்று மேற்கிலே பாரசீகம் என்று சொன்னால், கிழக்கிலே ரோம் நாடு. பாரசீகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிஸ் நம்முடைய கையில் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதனுடைய அடித்தளம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாரசீக நாட்டை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக பல்வேறு முயற்சிகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். அதன் விளைவாக பாரசீக நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் அவர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தை தழுவி விட்டது. இருந்தாலும் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த சாசானியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பரம்பரை மன்னராட்சி, அவர்களால் அந்த நாடு பட்ட துயரம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவ்வளவு ஃபசாதுகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை அத்தனையும் கொண்டிருந்த ஒரு நாடு. நாம் ஒன்றே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு நாட்டை போய் அங்கே ஆட்சியை பிடிக்கிறது, நாடை இஸ்லாமிய மயமாக ஆக்க நினைக்கிறது என்று சொன்னால், ஒரு மதத்தை திணிப்பது என்ற சிந்தனையில் நாம் அதை பார்க்கக்கூடாது. இன்று இஸ்லாமிய போர்கள் என்று எடுத்தாலே அவர்கள் இஸ்லாமிய மதத்தை திணிப்பதற்காக வேண்டி, தங்களுடைய மதத்தை உள்ளே நுழைப்பதற்காக வேண்டி மக்களை அடக்குமுறைப்படுத்தி இந்த வழியில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்வதே தவறு. இஸ்லாம் என்பது ஒரு மதமாக இல்லாமல் ஒரு மார்க்கமாக இருந்தது. எங்கெல்லாம் அநீதிகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மக்கள் ஒரு மன்னருக்கு கீழே வாட்டி வதைக்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவதற்காக இஸ்லாம் அங்கே வந்தது. அதை கொஞ்சம் போர்ஸாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் அதை விரும்புகிறார்கள் என்ற நிலையில்தான் பல நேரத்தில் தற்காப்புக்காக போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்பொழுதுமே அடி முஸ்லிம்களிடமிருந்து போகாது. இன்னைக்கு எப்படி அவர்கள் தேன் தொட்டு வைத்து இதற்கு பிஸ்மில்லா செய்து ஷுரு செய்தார்களோ இஸ்ரவேலர்கள், அதற்கு பிறகு தான் யார் என்பதை ஈரான் காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு முறையும் போர் என்பதை விட அதை ஒரு தற்காப்பு நிகழ்வு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் ஒரு இஸ்லாஹை, ஒரு நன்மையை, ஒரு நல்வாழ்வை, ஒரு நல்ல வாழ்க்கையை அந்தந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் செல்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு எதிராக எழும் கிளர்ச்சிகளுக்கு தற்காப்பு தான் இஸ்லாத்தினுடைய போர்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு தற்காப்பு போர் நிகழ்வுகள் நடந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 13 வரை, ஹிஜ்ரி 13 இருந்து இஸ்லாமிய நாடாக மாற துவங்கி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் ஹிஜ்ரி 21. அப்பொழுது நடந்த கடைசி போர் நஹாவத் என்று சொல்லப்படக்கூடிய புகழ்மிக்க ஒரு போர், ஃபத்ஹுல் ஃபுதூஹ் என்பதாக சொல்வார்கள். வெற்றிகளின் தலையான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நஹாவத் என்ற இஸ்லாமிய போர் தான். அதிலே மொத்த பாரசீகமும் முஸ்லிம்களுடைய கையிலே வந்தது. அதற்கு பிறகு இறுதியாக ஹிஜ்ரி 31, அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இடத்தினர்களை அந்த சாசானியர்கள் கையில் வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள். இஸ்லாம் என்பது வெல்ல முடியாத ஒன்று. காரணம், அது மனங்களை வென்றுவிடும். எங்கெல்லாம் இஸ்லாம் வருகிறதோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனங்களை வென்றுவிடும். காரணம், அதில் இருப்பதே அமைதிதானே, இருப்பதே நிம்மதிதானே. உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீதம் செய்து கொள்ளுங்கள். யார் இந்த வார்த்தையை விரும்ப மாட்டார்?
சகோதரர்களாக நடந்து கொள்ளுங்கள். யார் இந்த வார்த்தை, யாருக்கு இந்த வார்த்தை பிடிக்காமல் போகும்? விட்டு கொடுத்து வாழுங்கள், யாருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காமல் போகும்? அழகிய அற்புதமான பண்புகளை மக்களிடம் வைத்து விட்டால் அவர்கள் அதை முழுமையாக எடுத்துக் கொள்வார்கள். இன்று வரை வல்லரசு நாடுகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு முஸ்லிம்களை அடிப்பதற்கும் அவர்களை தவறாக சித்தரிப்பதன் பின்னணி என்ன? எங்கே அவர்கள் தவறாக சித்தரிக்கப்படாவிட்டால் அவர்களுடைய நல்ல காரியங்களும் நன்மைகளும் தானாக வெளியே வந்து விடுமோ என்ற பயம்தான் இது எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் மது குடிக்க மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், சண்டையை மூட்ட மாட்டார்கள், கலகத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், புறம் பேசுவதையே பெரும் பாவம் என்று தங்கள் வேதத்தில் படிக்கிறார்கள். அவங்க வெளியான என்ன ஆகிறது? இந்த ஒரு பயம்தான் இவ்வளவு நிகழ்வுகள் நடப்பதற்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய அடிப்படையான இஸ்லாத்தின் அழகிய பண்புகள். இது ஒரு நாட்டில் வந்துவிட்ட பிறகு மக்கள் எப்படி அதை விடுவார்கள்? இறுதியாக ஹிஜ்ரி 31 சாசானியாவுடைய கடைசி அரசன் யஸ்தகர் என்பவர் இஸ்லாத்தினுடைய மன்னருக்கு முன்னால் பிடிபட்டு அவருடைய அந்த ஆட்டம் முடிந்ததோடு மொத்த ஈரானும் பாரசீகமும் ஈரானாக உருவெடுத்து அது முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல வந்தது. அதிலிருந்து இன்று வரை ஈரானிய அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கமாக ஒரு அற்புதமான ஒரு நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. இதிலே இதனுடைய பெரும் பகுதி சுன்னி ஷியா என்ற இரண்டு பிரிவுகளை நாம் இஸ்லாத்தில் பார்க்கிறோம். கொள்கை ரீதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை ரீதியாக சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த கொள்கைதான் இஸ்லாம் என்ற அந்த மாபெரும் அந்த ஒரு அற்புதமான மார்க்கத்தினுடைய உண்மையான கொள்கை. அதற்கு பின்னால் வந்த குழப்பக்காரர்கள், கலகக்காரர்கள், ஹிலாஃபத்துடைய ஆட்சியிற்கு பின்னால் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி நாயகத்திற்கு பின்னால் வந்த குழப்பத்தில் உருவான ஷியா என்ற ஒரு புதிய இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்ட ஒரு பிரிவு அது. இங்கே ஹிஜ்ரி 21 ஹிஜ்ரி 906 வரை கிட்டத்தட்ட 900 வருடங்கள் அங்கே சுன்னத் ஜமாத்துடைய சுன்னிகளுடைய அந்த ஆட்சியும் மக்களும் அப்படியே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே சஃபவியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பம், அதிலிருந்து வெளியான ஒரு ஷியாவை சார்ந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளர்ச்சி செய்து மேலெழுந்து வந்தார். அப்படியே அவருடைய ஆட்சிக்கு கீழே ஒட்டுமொத்த ஈரானுடைய அரசாங்கமும் வர துவங்கியதற்கு பிறகு அங்கே ஷியாவுடைய அந்த மதம், அந்த கொள்கை கோட்பாடுகள் பரவி மொத்த நாடும் அரசாங்கமும் மக்களும் ஷியாக்களாக மாறி போனார்கள். இது அந்த இஸ்லாமிய ஈரானிய வரலாறு. கொள்கை ரீதியாக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் காலச்சூழலில் நாம் அவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நிற்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை மிக திறம்பட ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட கால மன்னராக இருக்கக்கூடியவர் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி. ஒரு சிறந்த மனிதர், அவரை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த மனிதர். இவருக்கு முன்னால் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு இவர்கள் மாற்றமானவர்கள் என்றாலும் பெருமானார் காட்டிய வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள். அதாவது அஹ்லாக் ரீதியாக, நற்பண்புகள் ரீதியாக அவர்களும் குர்ஆனின் ஒரு சிலதை எடுத்துக்கொள்வார்கள். மது கூடாது, பெண்களை பார்ப்பது கூடாது, அதை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் எதையெல்லாம் செய்தால் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவானோ அந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சஹாபாக்களை நிந்திப்பது, சஹாபாக்களை திட்டுவது, சஹாபாக்கள் ஒரு சாராரை கீழே இறக்கி ஒரு சாராரை மிக உயர்வாக உயர்த்துவது, நபி அவர்களுக்கு சமமாக சில சஹாபாக்களை கொண்டு வருவது, அஹ்லே பைத்துகளை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் மோசமானவர்கள், தவறானவர்கள் என்று ஒற்றை வார்த்தைகள் பேசுவது, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு முஸ்லிம் இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவதற்கான முக்கிய காரணங்கள். இது அவர்களிடத்தில் இருப்பதனால் நாம் அவர்களை தனி பிரிவாக ஷியா என்றாலே இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் என்று அர்த்தம். இப்படி வெளியேறிய நபர்கள் ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவார்கள். இதற்கு முன்னால் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி அவர்கள் வருவதற்கு முன்னால்
முகமது ரெசா பெஹலவி என்ற ஒரு அரசர், அவரும் பல வருஷம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் நான் ஒரு மாடல் கண்ட்ரியை கொண்டு வருகிறேன், மாடர்னைசேஷன், நவீனத்துவம் என்ற பெயரில் பல்வேறு விதமான மார்க்க கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தி அங்கே மதுக்களுக்கான எல்லா விதமான தடைகளையும் நீக்கினார். மது எல்லா இடத்திலும் விநியோகம் செய்யப்பட்டது, பார்கள் திறக்கப்பட்டன, பப்புகள் ஓபன் செய்யப்பட்டது. அங்கெல்லாம் இளம் அலைகளை கொண்டு நடனங்களும், மக்கள் மிக மோசமான கலாச்சாரத்தின் பக்கம் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த நாட்டிலே ஒரு புரட்சி உருவாகிறது, இன்கிலாப் என்ற பெயரிலே. ஹுமைனி அவர்களுக்கு முன்னோடியாக ஹமேனி என்ற ஒருவர், இமாம் ஹுமைனி என்ற ஒருவர். இமாம் ஹுமைனி தான் புரட்சிக்கு வித்திட்டார். இந்த ரெசா பெஹலவியினுடைய இந்த அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்களை நாம் நீக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய உண்மை கோட்பாடுகளோடு கொண்ட அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் ஆரம்பித்த புரட்சி இயக்கத்தில் இமாம் அலி, ஆயத்துல்லா அலி அவர்கள் சேர்கிறார்கள். 11 வயதில் ஷியாவினுடைய மார்க்க அறிஞராக மாறுகிறார் ஆயத்துல்லா அல் ஹுமைனி. எப்படிப்பட்ட காலத்தில் இவர்கள் நண்பர்கள், இவர்களை சுற்றுச்சூழலில் இருப்பவர்கள், சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் கலாச்சார சீர்கேட்டில், மதுவில், மாதுவில் புரண்டு கொண்டிருந்த காலத்தில் நான் மார்க்கத்தை, நம் ஷியாவினுடைய மதத்தை படிக்க வேண்டும் என்று போனார். அந்த வகையில் அவர் மிக உயர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் இருந்து மார்க்கத்தை கற்று ஒரு ஷியா அறிஞராக மாறி, அதை தொடர்ந்து இமாம் அல் ஹுமைனியினுடைய அந்த புரட்சி படையில் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கடுமையாக பாடுபட்டார். அதைத் தொடர்ந்து 1962 அந்த கலாச்சார சீர்கேடை கொண்டு வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த ரெசா பெஹலவியினுடைய அந்த ஆட்சி கலைந்து இமாம் ஹுமைனியினுடைய அந்த தலைமையில் ஷியா அறிஞர்களுக்கு கீழே அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. 1962க்கு பிறகு பல முறை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயத்துல்லா ஹுமைனி, இமாம் ஹுமைனியினுடைய மிக நெருக்கமான, அவர்களுடைய கொள்கையை முழுமையாக எடுத்து செயல்படுத்துவதற்கான பல்வேறு வகை உறுதுணையாக அவருடைய லெப்ட் ரைட்டாக இருக்கக்கூடியவர் தற்போதைய ஈரானிய மன்னர். அதை தொடர்ந்து வந்த பல்வேறு கிளர்ச்சிகள், புரட்சிகள், அதற்கான போராட்டங்கள், இயக்கத்தினுடைய எல்லா விதத்திலேயும் இவர் முன்னின்று அந்த போராட்டத்தை, இயக்கத்தை புரட்சிகரமாக நடத்தி கொண்டிருந்தார். இதற்காக பல முறை அவர் சிறை சென்றார். அதற்கு பிறகு 1979 இமாம் ஹுமைனி அவர்கள் ஆயத்துல்லா அலி அவர்களை தன்னுடைய மிக பிரதானமான சீஃபாக அவரை வைத்துக் கொண்டார்கள். அதற்கு முன்னால் அவர் சீஃப் கமாண்டராகவும் இருந்தார். ஈரானுடைய இராணுவத்தினுடைய கமாண்டராக அவர் இருந்திருக்கிறார். அந்த இராணுவத்தை திறம்பட வழிநடத்தி இருக்கிறார். தெஹரான் தலைநகரில் இருக்கக்கூடிய ஷியா பள்ளிவாசலுடைய முக்கியமான பெரிய மசூதியினுடைய இமாமாக, வெள்ளிக்கிழமை குத்துபா சொல்லக்கூடிய கத்தீபாக அவர் இருக்கிறார். இப்படி ஒரே நேரத்தில் தன்னுடைய ஷியா மார்க்கத்தில் அவர் முழுமையாக படித்து அறிந்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இராணுவ விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், அதிலே மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். பல முறை அவரை கொள்வதற்கு பல்வேறு விதமான உத்திகள் நடைபெற்றன. அதிலே வரலாற்று பூர்வமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் 1981 ஜூன் மாதம் அவர் மஸ்ஜிதே அபூசர் என்று சொல்லக்கூடிய டெஹரானுடைய தலைநகரின் ஒரு பள்ளிவாசலில் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களை ஒன்று கூட்டி ஒரு சில செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய எதிர்ப்பாளர்கள், எதிரிகள் எல்லாம் கொள்வதற்காக வேண்டி ஒரு டேப் ரெக்கார்ட்ல அவரை கொள்வதற்கு ஒரு குண்டை வைத்து அங்கே வைத்தார்கள். அது அந்த பிரஸ் ரிலீஸ்க்கு நடுவில் வெடித்ததில் கடுமையான காயத்தோடு ஆயத்துல்லா அலி அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு பல நாட்கள் எழுந்திருக்க முடியாத நிலை இருந்தது. மக்கள் நினைத்தார்கள் இத்தோடு அவர் கதை க்ளோஸ், சாப்டர் முடிந்து விட்டது, இதற்கு பிறகு அவர் எழுந்து வருவதற்கான வாய்ப்பில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவரை கொண்டு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக மறுபிறவி எடுத்ததை போல் அவர் மறுபடியும் உயிரோடு வந்தார்.
மக்களுக்கு மத்தியிலே காட்சி அளித்தார். இமாம் குமைனி அவர்கள் ஆயத்துல்லா அலி அவர்களை 1982 அவரின் உடல் நலம் தேறி வலிமையோடு வெளியே வரக்கூடிய நேரத்தில் தனக்கு பின்னால் இந்த ஈரானுடைய இயக்கத்தையும் இதனுடைய ஆட்சியும் இவர்தான் அமைப்பார் என்ற ஒரு பிரகடனத்தை செய்கிறார். அதற்கு பிறகு 1989 புரட்சிகரமான இயக்கத்தை ஈரானில் ஆரம்பித்த இமாம் அல் குமைனி அவர்கள் மறைவுக்கு பிறகு சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி அவர்கள் வருகிறார்கள். அன்றிலிருந்து 2 டிகேட்ஸ் தாண்டி கிட்டத்தட்ட 30-35ற்கு மேற்பட்ட வருடங்கள் ஈரானை மிக சிறப்பாக வழிநடத்தி இஸ்லாமிய ரீதியாக அவர்களுடைய கொள்கை ரீதியாக மக்களை வழிநடத்தக்கூடிய அதே நேரத்தில் இராணுவ ரீதியாக மக்கள் பாதுகாப்பு ரீதியாக உலக வல்லரசுகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் நாம் ஒரு ப்ரோஆக்டிவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் நம் நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்பதில் மிகச்சிறந்த வழிகாட்டி ஈரானுடைய தற்போதைய அந்த மன்னர் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி அவர்கள். அதற்கு முன்னால் வாழ்ந்த மன்னர் நிறைய படிப்பினைகள் நாம் அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கை வரலாறுகளை நான் சொல்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் சரிதான், படிப்பினைகள் என்பது எல்லா மக்களுக்கும் தேவை. ஒரு மன்னர் இன்றைய காலகட்டத்தில் எப்படி நினைக்கிறார், நாம் ரொம்ப லாவிஷாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும், மார்க்கத்தில் கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால்தான் உலகத்தில் நாம் உயர்ந்து வர முடியும் என்று சாதாரண முஸ்லிமிலிருந்து மன்னர் வரை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். ரஸா பெஹ்லவி இதற்கு முன்னால் இருந்த மன்னர் நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை. இப்போ எப்படி ஒரு சில மன்னர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 கோட்டு மாத்துறது, 1000 கோடி கணக்கிலே விமானங்களை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சுற்றுவது, இதே செயலை செய்து கொண்டிருந்தவர் அவர். அதற்கு பிறகு வந்த இவர்கள் ரொம்ப சிம்பிளான லைஃபை எடுத்துக்கொண்டார்கள். பெரிய ஆடம்பரத்தை வெளிப்படுத்தவில்லை. ஒரு சாதாரண ஒரு பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு வீட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ரொம்ப பிடித்தமானது என்றால் விவசாயம் செய்வது, செடிகளை நடுவது, மலர்களை வளர்ப்பது. இந்த எண்ணம் உள்ளவர் தான் மக்களை வளர்ப்பதற்கும் தகுதி படைத்தவர். மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி வாரி சுருட்டி கொண்டு தான் மட்டும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து மக்களை வாட்டி வதைப்பவர் எல்லாம் என்றைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது, அவருடைய ஆட்சியும் நிலைக்காது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்படி வளர்ந்து வந்தவர் தான் இன்று நாங்கள் தான் வல்லரசுகள் என்று சொன்னவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த விதமான அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கும் பயத்திற்கும் அவர்களுடைய வெற்று வார்த்தைகளுக்கும் அவர் மயங்கவில்லை. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், முனாஃபிகீன்கள் பொய்யர்கள். நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அவர்கள் பொய்யர்கள், எறும்பை போல் நசுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் முஃமின்களிடம் என்ன இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது. ஈமானும் இஸ்லாமும் அங்கே நிலை குலைந்து போயிருக்கிறது. ஈரான் ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு கொள்கை சார்ந்த நாடாக இருந்த பொழுதிலும் தங்களுக்கென்று தரப்பட்ட அந்த கோட்பாடுகளை, அழகிய பண்புகளை, அகலாக்களை, மார்க்கம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு எந்த கொள்கை வைத்திருக்கிறார்களோ அதுல ஸ்ட்ராங்காக இருந்து அதிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மக்களை அதிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேர்மையாளர்கள், மார்க்கம் சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய உதவி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு ஆதாரமாக, ஒரு உதாரணமாக உலகத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனுடைய வார்த்தைகள். எனவே நாம் எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த அழகிய வாழ்க்கையை கையில் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள், எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள், எப்படிப்பட்ட வாழையெல்லாம் சுருட்டி கொண்டு நமக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் வந்தாலும் சரி, அவர்களை நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். நம்முடைய கொள்கை கோட்பாடுகளிலிருந்து எப்பொழுது நாம் விலகி இந்த உலக ஆடம்பரத்தில் நம் உள்ளத்தை இணைக்கிறோமோ அப்பொழுது நாம் எவ்வளவுதான் பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவுதான் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் நாம் வீழ்வோம் என்பது உறுதி. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உண்மையான ஈமானையும் தக்வாவையும் அவன் எப்படி வாழச் சொன்னானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வாழ்க்கையில் நிலையாக நின்று இந்த உலகையும் அச்சுறுத்தல்களையும் வென்றெடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.